மந்திர உலகத்தின் பெரிய அரங்கத்தில் பல மந்திர பள்ளிகளிலிருந்து வந்த மாணவர்கள் நின்றிருந்தனர். அவர்களிலிருந்து 10 போட்டியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். அந்த 10 பேரில் ஆதி, மீரா, அர்ஜுன் மற்றும் மற்ற மாணவர்கள் இருந்தனர். அப்போது ஒரு பெரிய மந்திர ஆசிரியர் முன்னே வந்து பேச ஆரம்பித்தார். இந்த போட்டிக்காக நீங்கள் கடலுக்குள் செல்ல வேண்டும். அதற்காக நான் உங்களுக்கு ஒரு காப்பு கொடுக்கிறேன். ஆசிரியர் ஒவ்வொருவருக்கும் ஒரு நீல மந்திர காப்பு கொடுத்தார். இந்த மந்திர காப்பு உங்கள் கையில் வைத்துக் கொள்ளுங்கள். இது வெறும் 20 நிமிடம் மட்டுமே உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்றார். போட்டிகள் ஆரம்பித்தன. 15 நிமிடங்கள் கடந்துவிட்டது. அப்போது ஆதி ஒரு பெரிய சுறாமீனின் மேல் ஒரு உயிரில்லாத கழுகு அமர்ந்திருப்பதைக் கண்டான். ஆதி மெதுவாக அதற்குள் சென்றான். அவன் கையை நீட்டி அந்த கழுகை தொட்டான். அவன் கைகளிலிருந்து மந்திர ஒளி வெளியே வந்தது. அந்த ஒளி கழுகை சுற்றி பிரகாசித்தது. சில நொடிகளில் அந்த கழுகு உயிர் பெற்று சிறகுகளை அசைத்தது. கழுகு வானத்தில் உயரமாக பறந்தது. அது நேராக மலைக்கோட்டையின் மேல் இருக்கும் சாவியை சென்றடைந்தது. அங்கிருந்து சாவியை திரும்ப கொண்டு வந்து ஆதியிடம் கொண்டு சேர்த்தது. ஆதி கடைசி போட்டியாளராக தேர்ந்தெடுக்கப்படுகிறான். மீராவும் அர்ஜுனும் இதை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் அந்த நேரத்தில் அரங்கத்தின் மேல் வானத்தில் ஒரு கருப்பு மேகம் மெதுவாக உருவாக ஆரம்பித்தது. அந்த மேகத்தின் உள்ளே இருந்து ஒரு மர்மமான நிழல் ஆதியை கவனமாக பார்த்து கொண்டிருந்தது. அது சொன்னது, ஆதி, நீதான் அந்த சக்தியின் வாரிசா?